தேவி, உனக்கு என்னாச்சு? பொறுமையா இருந்தா பூமா தேவி மாதிரி பொறுமையா இருக்க, கோவப்பட்டா ஒரேடியே கோவப்படுற. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. விக்னேஷ் மனசு மாறி வந்தார்ல, அப்புறமா நீ ஏன் பிடிவாதமா இருக்க? எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ல. இப்படி கோவத்துல அவசரப்பட்டு என்னென்னமோ பேசி அனுப்பிட்ட. உனக்கு உன் வாழ்க்கைய பத்தி கவலையே இல்லையா? உன் கோவத்தால பாதிக்கப்படுறது நீ மட்டும் இல்ல, உன் குழந்தைய பத்தி நீ ஒரு தடவையாவது யோசிச்சு பாத்தியா? நாம தான் அப்பா இல்லாம சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டோம்னா அவனுக்கு அந்த நிலைமை வரணுமா? எதுக்கு இவ்ளோ கோவம்? வருவாரா மாட்டாரான்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மனசு மாறி வந்த விக்னேஷ தேவையில்லாம பேசி அனுப்பி விட்டுட்டேன். இதை என்னால ஏத்துக்கவே முடியல. தேவி, இத பாரு, எல்லா விஷயத்திலயும் பொறுப்பாவும் பொறுமையாவும் இருப்ப. ஆனா உன் விஷயத்துல ஏன் இப்படி அவசரப்படுற? இத பாரு, தப்புமா. மாப்பிள்ளைக்கு நீ போன் பண்ணி நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி திரும்ப வர சொல்லு. தேவி, புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு ஒரு சண்டையில முடிஞ்சு போற உறவு கிடையாது. அது காலங்காலத்துக்கும் நிலைச்சு நிக்கணும். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. நீ பாட்டுக்கு கோவத்துல ஏதாவது பேசி மாப்பிள்ள மனசுல அதுவே ஒரு வன்மமா உருவாயிடக்கூடாதுல்ல. இந்த பிரச்சனைய இதுக்கு மேல வளர விட வேண்டாமா? நடந்ததையே சொல்லி யார் மேலேயும் கோவத்தை காட்டுறதாலேயோ அவங்களை ஒதுக்கி வைக்கிறதாலேயோ எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. விக்னேஷ் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னா அதுக்கு அவர் தான் காரணம்னு நம்ம முடிவெடுத்துட முடியாது. எங்களை விட அவரை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். அவங்க அம்மா பேச்சு கேட்டு அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா அவரே புரிஞ்சுக்கிட்டு வந்து கூப்பிடுறாருல, நீ போகாம இருக்கிறது சரியில்லை தேவி. நீங்க 2 பேரும் பொறுமையா கோவத்தெல்லாம் விட்டுட்டு தனியா உட்காந்து பேசினாலும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். ஏண்டி, மாப்பிள்ள நம்ம வீடு தேடி வந்ததும் அவர் மனசு மாறிட்டாரு, நீ அவரு ஒன்னா சேர்ந்து வாழ போறீங்கன்னு சந்தோஷப்பட்ட. ஆனா உன் கோவத்தால இப்ப உன்னோட வாழ்க்கையை நீ அழிச்சுக்கிட்டல்ல. ஐயோ, உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ அவசரத்துல எடுக்கிற முடிவால மாப்பிள்ளையோட அம்மா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னே தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? நான் பேசினது உங்களுக்கு தப்பா தெரியுதுல்ல. அவர் என்ன புரிஞ்சுக்காதது பத்தி கூட இல்ல. ஆனா நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உன்னை புரிஞ்சுக்காமலாம் ஒண்ணும் இல்ல. என்ன நீங்க புரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இப்படி நீங்க பேசிருக்க மாட்டீங்கக்கா. அவர் என்னமோ அவர் தப்பா உணர்ந்து மனசு மாறி மன்னிப்பு கேட்ட மாதிரியும், நான் தான் அவரை வேண்டான்னு பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு அனுப்பின மாதிரியே பேசுறீங்க. அவர் எப்படி பேசினார்னு பாத்தீங்கல்ல. அவர் என்ன கொஞ்சம் கூட மாறவே இல்லக்கா. அவர் பண்ண தப்ப என்ன அவர் உணரவே இல்ல. ஏதோ போன போதுன்னு எனக்கு வாழ்க்கை பிச்சு போடுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவரை ஏத்துக்கிட்டு அவரை கைய பிடிச்சிட்டு கூடவே போ சொல்றீங்களா? அவர் பண்ண தப்ப கூட மன்னிக்கலாம். ஆனா தப்பே பண்ணலங்கிற எண்ணத்துல பேசுறதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. இப்ப மட்டும் நான் அவர் கூட போனா நான் தப்பு பண்ண மாதிரி ஆயிடாது? நான் என்ன தப்பு பண்ண? பெத்த குழந்தைய கூட பார்க்க வரல அவரு. அப்படிப்பட்டவர் கூட என்ன போய் வாழ சொல்றீங்களா? இன்னும் அவர்கிட்ட இந்த ஆம்பளைங்கிற திமிரும் அகம்பாவும் அப்படியேதான் இருக்கு. அதுக்கும் மேல அவங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. என்னமோ பணம் பணம்னு என்ன அவமானப்படுத்துவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க. இவரும் அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுவாரு. இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நான் பண்ணது சரி. அவரு கூட போய் காலம் முழுக்க என்னால கஷ்டப்பட முடியாது. என்னைக்கு என் குழந்தைக்கோ அவங்க குடும்பத்துக்கோ எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னாங்களோ அப்பவே அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது என்னது? தயவு செஞ்சு என்னை யாரும் வற்புறுத்தாதீங்க. இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. என்னால அவர் கூட வாழ முடியாது. இதுதான் என் முடிவு.